பேரையூரில் இருக்க பொன்னம்மாள் மாடர்ன் பப்ளிக் ஸ்கூல் அப்படிங்கிற இடத்துல தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். இந்த ஸ்கூலை பற்றி பார்த்தோம்னா வெளியும் சரி உள்ளேயும் சரி ரொம்பவே அழகான என்விரான்மெண்ட், ரொம்பவே ஹைஜீனிக் மெயின்டெனன்ஸ், அப்புறம் மாணவர்களுக்கு இன்றைய பாதுகாப்பான எல்லா வித வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே போய் கிளாஸ் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஃபெசிலிட்டிஸ், எல்கேஜிலேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரையும் உள்ள மாணவர்களுக்கான தனித்தனி வகுப்பறைகள், இன்னும் அந்த ஸ்கூலை பற்றி தெரிஞ்சுக்க அங்கே படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸே கேட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொன்னம்மாள் மாடர்ன் பப்ளிக் ஸ்கூல் இருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு பேரண்ட்டை பேச போகிறோம், வாங்க பேசலாம். ஹாய் மேம், உங்கள் பேர் மேம்? என்னோட பேர் உங்கள் பேர் கவிதா. உங்கள் கிட்ஸ் என்ன மேம் இங்கே படிக்கிறாங்க? பையன் பேர் பாரதி பாண்டியன், நான் 7th படிக்கிறேன். ஸோ எந்த எக்ஸ்பெக்டேஷனோட இந்த ஸ்கூலில் உங்கள் கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம்? நான் வந்து என் படிப்பு விஷயத்தில் ரொம்ப கேர் எடுத்துக்கிறேன். அவனோட படிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவனா சொந்தமாக படிக்கணுன்ற ஆசை எனக்கு. பட் இதுக்கு முன்னாடி நான் வேறு ஸ்கூலில் தான் படித்தேன். இப்போ 6th 7th இங்கே படிக்கிறேன் அந்த ஸ்கூலில். இங்கே பார்த்தீங்கன்னா அவனா படித்து அவனா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. கூட்டு மனப்பாடன்றது இந்த ஸ்கூலில் இல்லை. அதை தான் நான் அவன்கிட்ட எதிர்பார்த்தேன். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கு அப்படியே ஒவ்வொன்றா அந்த இது இருக்கும். அந்த இது இல்லாதபடிக்கு ஓரலாகவே சொல்கிறேன். இது எனக்கு ரொம்ப மன நிறைவு. இங்கே நான் படிக்க வைக்கிறது மனசாக தான். இப்போ தமிழ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்ட் ரைட்டிங் ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த ஸ்கூலில் நல்லா இருந்தது. ஆனால் இங்கே என்னன்னா இந்த லா வரிசை, ரா வரிசை, கா தொணக்கால் வரிசை இதெல்லாம் வந்தீங்கன்னாக்கா டிக்டேஷன் பண்ணுறாங்க. இப்போ என்ன சொன்னாலும் நானே வீட்டில் டிக்டேஷன் பண்ணும்போது கரெக்டாக எழுதுறேன். எனக்கு அது கண்டிப்பாக சார். 10 கிலோமீட்டர் எங்களுக்கு அந்த 10 கிலோமீட்டர் வீட்டு பக்கத்துலேயே கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு அதனால எந்த பயமே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். பையனை குறிச்சதுக்கான எந்த வருத்தம் என்ன இல்லை. தெளிவா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். There was once a day that I would pray for you. I'd go and misbehave just so you'd notice too. Sneaking looks up and down from across the room. And damn, what a hell of a view. I feel good, you look great, I like you, I can't wait. A first time, a first date, you're so fine, I'm so late. You sip wine, I drink straight, don't waste time to my place. ஸ்கூல்ல டிசிப்ளினா இருப்பாங்க, எப்படியும் வீட்ல டிசிப்ளினா இருக்காங்களா? வீட்ல பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் எல்லாமே குழந்தை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்காங்க, இவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்காங்க. வெளியே இடத்துல போறப்ப போல்டா பேசணும் அப்படின்னா எங்க பெரிய பொண்ணு போய் அதை போல்டா வாங்கிட்டு நம்ம போக தேவையில்லை. அந்த ஒரு போல்ட்னஸ் ஃப்ளூயன்ஸா இங்கிலீஷ் பேசுவாங்க. ஓகே, அப்ப குழந்தைங்க போல்ட்னஸ் ஆகும், இங்கிலீஷ்ல ஃப்ளூயன்ட் ஆகும், நாளைக்கு காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல சமாளிச்சுவாங்க. ஸ்டேட் ஃபியர்னஸ் சிபிஎஸ்சி ஸ்டேட் ஃபியர்னஸ். சூப்பர். ஸோ உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, ஸ்கூல் உங்களுக்கும் குழந்தைங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த ஸ்கூலோட என்விரான்மெண்ட் உங்களுக்கு சார் பாக்குறேன். உங்களோட என்விரான்மெண்ட் பார்க்கும்போது இந்த பேரியூர் பகுதியில் பார்க்கும்போது மழை அதிகமாக இருக்கு, இயற்கை சூழலோட இது அருமையான ஒன்றா இருக்கு. அதாவது மாணவர்களுக்கு ஏற்படாத இந்த இடத்த நல்லா ஒரு நீங்க ப்ரொவைட் பண்ற ஸ்டடீஸை பத்தி நீங்க ஸ்டடீஸ் பார்க்கும்போது அருமையாக இருக்கு. நான் முன்னாடி நான் பட் அந்த பள்ளியில் தொண்ணூறு பார்த்தா வெளியேறா படிக்கணும் ஆர்வமாக எழுதணும் அப்படின்றப்ப ரைட்டிங்
Modern Public School. I am Mrs. Jigita Mari. I am working here as the principal. I would like to share some valuable points about the school. Our aim is to provide 21st century advanced education for students. So, we implement cognitive skill development activities, fine motor skill activity, and also gross motor skill development activity for KG kids. And also, we are providing virtual learning environment system, especially for standard kids. Education is not the learning of fact, but the training of mind to think. As per the word of Albert Einstein, we recruit well-trained and well-educated teachers to train the tender mind of our students. We provide spoken English video to the parents too, to communicate with our students. We highly focus on the communicative English for the students. So we implement the spoken English passport scheme. They are always monitoring the kids whether they are speaking in English or not. Next thing is club activity. Once in a week, we are conducting club activity here. We are having 2 club activities. One is Ramanujam Club for Maths and Albert Einstein Club for Science. Next thing, we are maintaining discipline chart and also group check. We teach life skill through various activities on daily basis. We provide chances to all the kids to exhibit their public speaking skills in assembly on the stage. Apart from academic, we have focused extracurricular activities too. They are archery, karate, boxing, classical dance, instrumental music, skating, silambam, and also yoga. See, recently we have secured second place in state level yoga competition. Thank you so much. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொன்னம்மாள் மாடர்ன் பப்ளிக் ஸ்கூல் சேர்மன் சார் இருக்காங்க. அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்கள்ட்ட நம்ம பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களை சந்திச்சதுல வந்து இந்த மகிழ்ச்சி. எனக்கு மகிழ்ச்சி சார். வெல்கம் டு பொன்னம்மாள் மாடர்ன். தேங்க்யூ சார். அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என் பேர் ஜோதி முருகன். கிராமத்தில் தான் பிறந்தேன். விவசாய குடும்பத்தில் தான் பிறந்தேன். சென்னையில் இருக்கக்கூடிய வேளம்மாள் ஸ்கூலில் பிஜிடி தமிழ் டீச்சராக தான் என்னுடைய கேரியர் தொடர்ந்துச்சு. அந்த அனுபவத்தில் நம்ம பிறந்த ஊரில், நம்ம கிராமத்தில், அதாவது ஒரு அல்ட்ரா மாடர்ன் சிட்டியில் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் எப்படி இருக்குமோ அந்த தரத்தில், அந்த குவாலிட்டியோட ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நம்ம கிராமத்தில் ஆரம்பிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட வந்து எங்கள் ஸ்கூலில், அதாவது எங்கள் ஊரில் இந்த ஸ்கூலை நான் ஆரம்பிச்சேன். நம்ம ஸ்கூலை பற்றி சொல்லுங்கள் சார். மதுரை மாவட்டம் பேரவையூர் பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் சிபிஎஸ்சி ஸ்கூல் நம்ம சிபிஎஸ்சி ஸ்கூல் தான். நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு அல்ட்ரா மாடர்ன் சிட்டியில் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் எப்படி இருக்குமோ அதே தரத்தோட, அதே குவாலிட்டியோட நம்ம கிராமப்புறத்துக்கு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மோட்டோவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் சிபிஎஸ்சி ஸ்கூல் நம்ம சிபிஎஸ்சி. அந்த தரத்தோடு தான் நாங்கள் பக்காவாக இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்மார்ட் கிளாஸஸ், சிசிடிவி கேமரா, குவாலிஃபைடான டீச்சர்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில் உள்ள டீச்சர்ஸ், இதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி தான் நம்ம ஸ்கூலில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஸ்கூலோட சிறப்பம்சம், வேற சிறப்பம்சம் என்ன சார்? சார், அதாவது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க முதல்ல இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வளர்க்குறது ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த ஸ்போக்கன் அப்படிங்கிறதே மிகப்பெரிய சேலஞ்சஸ் தான். அந்த அந்த சாதனையை அவங்க பண்ணணும், அந்த சவாலை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இங்கே இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் முதல் குறிக்கோள். அவங்கள ஆங்கிலத்தில் சரளமாக பேச வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய முதல். ஆனால் அதுக்கான ஒரு ஸ்பெஷல் கிளாஸே நம்ம இங்கே ஆரம்பிச்சோம். கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்காகவே ஒரு அதாவது கம்ப்யூட்டர் லேபோட ஒருங்கிணைந்த ஒரு இங்கிலீஷ் லேப் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கான ஸ்பெஷல் டீச்சர் நம்ம போட்டிருக்கோம். எஜுகேஷன், கல்ச்சர், ஹெல்த், லீடர்ஷிப், இந்த 4 இருந்தால் ஒருத்தரால் தனித்துவமாக வளர முடியும், எதை சாதிக்க முடியும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சுட்டு இந்த லோகோவை நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம், டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த 4ஐயும் அடிப்படையாக வச்சுட்டு எங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தையும் நாங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். டீச்சர்ஸும் அதை பக்காவாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு இனியளவு கூட பிசாக்காமல் கரெக்டாக ஆரம்பத்துலேருந்து ஸ்கூல் ஆரம்பிச்சதுலேருந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி. இப்போ இந்த லோகோவில் வந்து நீங்கள் ஹெல்த்தை பற்றி சொன்னீங்க. குழந்தைங்களோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கு நம்ம ஸ்கூல் என்ன சார்? ஒவ்வொரு வாரமும் சுகாதாரத்துறையிலிருந்து நம்ம ஸ்கூல் விசிட் வர்றாங்க. அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரியை வந்து ஒவ்வொரு கிளாஸை போய் வாரத்துக்கு ஒரு கிளாஸுக்கு போவாங்க. போய் அவங்க குழந்தைகளுக்கு உடல்நிலை எப்படி பராமரிக்கிறது, ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு 10 நிமிஷம் அவர் கிளாஸ் வாரம் தவறாமல் நம்ம ஸ்கூலில் நடந்துருக்கு. இப்போ சமீபத்தில் கூட வந்து இந்த குடல் புழு நீக்க இது
அந்த காய்ச்சல் பரவாமல் இருக்கிறதுக்கு சுகாதாரத்துறையிலிருந்து வந்து நம்ம ஸ்கூலில் ஒரு சின்ன கேம்ப் மாதிரி வச்சு அதையும் குழந்தைகளுக்கு அந்த ஃபேவரட்லேருந்து என்னென்ன எப்படி பண்ணணும், எப்படி பராமரிக்கணும், இந்த கிளைமேட் மாறுது இல்லையா, வெயில் காலத்துலேருந்து மழை காலம் மாறுது, பனிக்காலம் வரப்போகுது, இதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி பராமரிச்சுக்கிறது அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது போக முக்கியமான விழாக்கள்ல ஒரு இப்போ அம்மாவுடைய பொன்னம்மாள் அம்மாவுடைய நினைவு நாள் வந்துச்சு. அதுல பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இலவச மருத்துவ முகாம் இங்கே கண்டக்ட் ஃபுல் பாடி செக்அப்லேருந்து எல்லாமே எப்பவுமே ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி ரெடியாக இருக்கும். சின்ன இதுனா கூட உடனே பிடி மாஸ்டர்ஸ் அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இங்கே ரெடியாக இருக்கும். அவங்கள கூப்பிட்டு அதுக்கு என்ன ஏது அப்படின்னு பார்த்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதை பண்ணிடுவாங்க. பேரண்ட்ஸுக்கும் சின்ன காய்ச்சல்னா கூட அதை கேர் எடுத்து உடனே பேரண்ட்ஸுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். முதல்ல குழந்தைகளுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு பாதுகாப்பு. அதனால இந்த ஹெல்த்தில் நாங்கள் ரொம்ப முக்கியம். ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் செஷன்ல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம சார்ட்டை பேசின வரைக்கும் இங்கே பார்த்துருந்தீங்கன்னா இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃப்ளூயண்ட்டாக இல்லைன்னா காம்படிஷன் சஸ்டெயின் பண்ண முடியாத அளவுக்கு இப்படி போயிட்டு இருக்கு. அதுக்கு இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப எஃபர்ட் போடுறாங்க. அதுக்கு ஸ்கூல் உண்மையிலே ரொம்ப நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகேவா சார், அந்த வேல்யூபிளான டைமில் வந்து எங்களுக்கு நேரம் கொடுத்து எங்கள் கல்வி பயணத்துக்கு நீங்கள் தொடர்ந்துக்காக வாய்ப்புக்காக ரொம்ப நன்றி. நம்ம பள்ளியும் மென்மேலும் வளர்ந்து இந்த பகுதி மக்களுக்கு மென்மேலும் முன்னேற்றம் அடைய உதவியாக இருக்கணும்னு நம்புறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம், மிக்க நன்றி சார். இன்னும் எழுத்தும் கண்டனத்தகும் எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். மிக்க நன்றி. நன்றி. நம்மளோட கல்வி பயணம் டீம் இன்னும் நிறைய இடத்துல நம்மளோட பயணத்தை தொடர காத்திருக்கு. நன்றிங்க.